வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேஞ்சில் நீங்க வந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் பேங்கை விசிட் பண்ணாம ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்தெந்த பேங்க்லலாம் இந்த ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம், நெக்ஸ்ட் இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இனிஷியல் டெபாசிட் வந்து எவ்வளோ பே பண்ணணும், ஸோ இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப் 5 ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எதெல்லாம் அப்படிங்கிற டீட்டெயிலையும் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டாப் 5ல ஏதாவது ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அதை பற்றின டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நம்மளோட டாப் 5ல 5th பிளேஸ் அப்படிங்கக்கூடிய 2 ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எதுலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐ மணி, ஃபெடரல் பேங்கோட எஃப்ஐ மணி, அப்படி இல்லைனா ஏர்டெலோட ஏர்டெல் பேமெண்ட் பேங்க். இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இனிஷியல் டெபாசிட்டும் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜீரோ பேலன்ஸ் தான். பட் ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டுக்குமே ஏடிஎம் கார்டுக்கான சார்ஜஸ் வந்து நீங்கள் தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏர்டெலை பொறுத்தவரையிலும் 380 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஏடிஎம் கார்டுக்கான சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இது எஃப்ஐ மணி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 199 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சர்வீஸை தான் ப்ரொவைட் பண்றாங்க. எஃப்ஐ மணி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸா யூஸ் பண்றேன். அந்த அளவுக்கு ஒன் ஆஃப் த ஒர்த்தபுல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐ மணியில பெருசா ஆஃபர் எதுவுமே கொடுக்க மாட்டானுங்க. லோனு, கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே ஆஃபர்ல வரும். ஆனா எதுக்கு அப்ளை பண்ணாலும் மோஸ்ட்லி ரிஜெக்டட் தான் ஆகுதே தவிர இது வரைக்கும் ஒரு டைம் கூட எந்த ஆஃபருமே நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆனதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையிலும் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நீங்க வந்து அந்த ஏடிஎம் கார்டு வாங்கும்போது உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் அந்த ஏடிஎம் கார்டு சார்ஜஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து பிடிப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐ மணிலையும் பிடிப்பாங்க, ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்லயும் வந்து பிடிப்பாங்க. ரெண்டுலையுமே கிரெடிட் கார்டு ஆப்ஷன் அதே மாதிரி லோன் ஆப்ஷன் ரெண்டுலையுமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு இனிஷியல் டெபாசிட்டும் இல்லாம ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு பேங்கை சூஸ் பண்ணலாம். ரெண்டோட லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நம்மளோட டாப் 5ல 4th பிளேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்துசியன் பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான். ஸோ இந்த ஒரு பேங்கை பொறுத்தவரையிலும் இனிஷியல் டெபாசிட் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பா நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். இனிஷியல் டெபாசிட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இந்துசியன் பேங்க்ல ஓப்பன் பண்ணும்போது 2000 ரூபாய் இனிஷியல் டெபாசிட் வந்து பண்ணணும். ஸோ அக்கௌண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா இந்த அமௌண்ட்டை நீங்க வேற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க டைரக்டா மூவ் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர்லயே ஒரு அக்கௌண்ட் நம்பரை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். வீடியோட லிங்க் வேணா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்துசியன் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா 2 டிஃபரெண்ட் கேட்டகரியில இந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இண்டி அப்படிங்கிற நேம்ல பாத்தீங்கன்னா இனிஷியல் டெபாசிட் மட்டும் உங்களுக்கு 4000 வரைக்கும் டெபாசிட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் 5000 வரைக்கும் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு டெபாசிட் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இந்துசியன் பேங்க்ல நீங்க டைரக்டாவே வந்து அந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா இனிஷியல் டெபாசிட் வெறும் 2000 மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி ஏடிஎம் கார்டுக்கான சார்ஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிசிக்கல் ஏடிஎம் கார்டு வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கான ரெனிவல் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டுக்கான சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. மற்றபடி மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது எதையுமே நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்துசியன் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி பர்சனல் லோன் ஆப்ஷனும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு இந்துசியன் பேங்கை பொறுத்தவரையிலும் நல்ல ஒர்த்தபுளான ஒரு ஒன் ஆஃப் த பேங்க் அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் வந்து இதுல வந்து கிட்டத்தட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் வந்து யூஸ் பண்றேன். ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபுளான ஒரு சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களால ஒரு 2000 இனிஷியல் டெபாசிட் வந்து பண்ணி என்னால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா வந்து இந்துசியன் பேங்கை சூஸ் பண்ணலாம். இதோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்மளோட டாப் 5ல 3rd பிளேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏயு பேங்கோட டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான். ஸோ ஏயு பேங்கை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு எந்த ஒரு இனிஷியல் டெபாசிட்டும் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு இனிஷியல் டெபாசிட்டும் இல்லாம உங்களால ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து இதுல வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏயு பேங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட்லயும் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 200 ரூபாய் வரைக்கும் ஏடிஎம் கார்டுக்கான சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி இயர் இந்த ஒரு ஏடிஎம் கார்டுக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து பிடிக்க தான் செய்வாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு பேங்க்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
ஏடிஎம் கார்டு வந்து கொடுக்குறாங்க, செக் புக் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க, பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. எல்லா விதமான சர்வீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். உங்களுக்கு வந்துட்டு இந்த அக்கௌண்ட் ஒர்த்துன்னு தோணுச்சுன்னா இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேயும் நான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு பெருசாக ஆஃபர் அப்படின்னு சொல்லி எதுவும் பண்ணலை. ஆனால் நீங்கள் நிறைய டிரான்சாக்ஷன் வந்து பண்ணும்போது உங்களோட சிபில் நல்லா இருக்கும் பட்சத்துலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அண்ட் பர்சனல் லோன் ஆஃபர் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்மளோட டாப் 5ல செகண்ட் பிளேஸ் பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாக் பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய 811 டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான். என்ன பொறுத்தவரையிலும் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னா அது கோட்டாக் பேங்கோட டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் மட்டும் தான் வந்து சொல்லுவேன். நான் இந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் ஓப்பன் பண்ண ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னா அது கோட்டாக் பேங்கோட 811 டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான். இப்போ வரைக்கும் இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி 3 லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து வாங்கியிருக்கேன். அதிகபட்ச கிரெடிட் லிமிட் 1,60,000 ரூபாய் கிரெடிட் லிமிட் கொடுத்துருக்காங்க. பர்சனல் லோன், ஹோம் லோன், அதுக்கப்புறம் வந்து கார் லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு இஎம்ஐ ஆப்ஷன் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட ஏடிஎம் கார்டை வச்சு நான் வந்து 50,000 ரூபாய் வரைக்கும் நான் வந்து பர்ச்சேசிங் வந்து பண்ணிக்க முடியும். இதே மாதிரி வந்து பேடே லோன், அதாவது ஷார்ட் டைம் பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு கோட்டாக் பேங்கை பொறுத்த வரலும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி கூட எனக்கு இது வரைக்கும் பிடிச்சதே கிடையாது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டுக்கான சார்ஜஸ் மட்டும் இயர்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. நான் கிட்டத்தட்ட 7 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபுளான பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் கோட்டாக் பேங்கையும் நான் வந்து ஒரு 7 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பிடிச்சது கிடையாது. எல்லா விதமான லோன் ஆஃபருமே இதில் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட சேலரியை வந்து டெபாசிட் வந்து பண்ணி எடுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இதில் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, எல்லா விதமான ஆப்ஷனுமே, டெபிட் கார்டு இஎம்ஐ ஆப்ஷன், லோன் ஆப்ஷன், கிரெடிட் கார்டு ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு இதில் வந்து கிடைக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோட்டாக் பேங்க்ல நீங்கள் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இனிஷியல் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வேற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஃபுல் கேஒய்சி பண்ணலைன்னா கூட இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து மூவ் பண்ண முடியும். நான் வந்து மூவ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கோட்டாக் பேங்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபுளான பேங்க் அக்கௌண்ட் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டுக்கான சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 199 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இதில் செக் புக் வந்து கொடுப்பாங்க. உங்களோட பிரான்ச்சை நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எப்போ வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேங்கை பொறுத்தவரை நீங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ணணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்லைனில் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்மளோட டாப் 5ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் வந்து இதில் வந்து சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் இனிஷியல் டெபாசிட் அப்படின்னு ₹1 கூட நீங்கள் பே பண்ணாண்டா. இந்த ஒரு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் தான். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பிரான்ச்சை விசிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து வீடியோ கேவிசி ஆன்லைன்லேயே பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஒரு அக்கௌண்ட்டை உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பாஸ்புக் கிடைக்காது. உங்களுக்கு செக் புக் வந்து நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். எஸ்பிஐ யோனோ அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக ஏடிஎம் கார்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கான சார்ஜஸும் வந்து பிடிப்பாங்க. ஸோ இந்த ஒரு பேங்க்லேயும் உங்களுக்கு பர்சனல் லோன் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. கிரெடிட் கார்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் எஸ்பிஐ பொறுத்தவரையும் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது. எல்லா கார்டுக்குமே வந்து உங்களுக்கு ஆனுவல் சார்ஜஸ், ஜாயினிங் ஃபீ எல்லாமே பிடிக்க தான் செய்வாங்க. ஸோ நீங்கள் எஸ்பிஐயில் வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இனிஷியல் டெபாசிட் கிடையாது. ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டு வந்து வாங்கிக்க முடியும். செக் புக் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பர்சனல் லோன் வந்து நிறைய பேருக்கு ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுற ஆப்ஷனும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. எந்த ஒரு இனிஷியல் டெபாசிட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பிராண்டட் பேங்க்ல நீங்கள் வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எஸ்பிஐ வந்து சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாமல் நிறைய லோன் ஆஃபர் அண்ட் கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கோடாக் பேங்கை சூஸ் பண்ணலாம். எனக்கு பேருக்கு வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று வேணும், எப்போவாது பணம் போடுவேன், எப்போவாது எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் ஏயு பேங்கை சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எதுக்குமே வந்து உதவாட்டியும் பரவாயில்ல, எனக்கு ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஃப்ஐ மணி இல்லைனா ஏர்டெல் பேமெண்ட் பேங்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த பேங்கை வந்து சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா
ஐசிஐசிஐ பேங்க்ல டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்ல டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் வந்து கிடையாது. அதில் ஓப்பன் பண்ணவும் முடியாது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்ல டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்டே கிடையாது. ஆக்சிஸ் பேங்கை பொறுத்தவரையிலும் அமைஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து பேங்குக்கு மாதம் மாதம் ₹200 வந்து பே பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஜீரோ பேலன்ஸாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஜீரோ பேலன்ஸ் அப்படிங்கிற நேமில் வந்துட்டு உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணிவிட்டு மாதம் நீங்கள் ₹200 பேங்குக்கு பே பண்ண சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா வருஷத்துக்கு அப்படின்னு மொத்தமாக நீங்கள் பே பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ₹2200 நீங்கள் வந்து பே பண்ணணும். அதனால ஆக்சிஸ் பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து ஒர்த்து கிடையாது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த பேங்க்ல ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல 5ல் உங்களுக்கு எந்த பேங்க் வந்து பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அதில் தாராளமாக ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா பேங்க்லையுமே எனக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு இதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது ஓகேன்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.